நாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டமிற்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகருணா சிந்தும் ஞானதம் சாத்ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதம் கலியுதேவம் காட்சி அந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான அந்த மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு அவளுக்கு சொன்னது உங்களுக்காக தான், அவளுக்கு சொன்னது உங்களுக்கும் தான். இதுதான் தலைப்பு. இந்த சேனலில் இந்த மாதிரி பார்க்காதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். இருந்தாலும் பெரியவாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் சொல்கிறேன். ஏன்னா எப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியுமே. அது பெரியவாளுடைய அனுகிரகத்தில் நடக்கிறது கேட்குறவளுக்கு நிச்சயம் தெரியும். ஒரு தடவை கேட்டாலே தெரிஞ்சிடும். ஆனாலுமே பெரியவாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும். இது டியூட்டி சொல்கிறது தான். நீங்கள் பார்க்குறது பார்க்காது உங்களோட பொறுத்து இருக்குது. உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் நீங்கள் கேட்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது முடிகொண்டான் ஸ்ரீ அப்பா சுவாமி ஐயர். அவர் பெரிய பக்தர், மகாபெரியோட அத்தியந்த பக்தர். அவரோட 2வது பிள்ளை ஸ்ரீ விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ. ஒரு தடவை இவரும் இவரோட அண்ணா பேரை சொல்லலை, 2 பேரும் அப்பா காலத்துக்கு அப்புறம் தான் நடந்திருக்கணும். அது அவள் அப்பா இல்லை. அப்போ அண்ணாவும் இவரும் கிளம்பி மகாபெரிவாளை தரிசனம் பண்ண திருச்சிக்கு போயிருக்கா. திருச்சியில் தெரில. இப்போ அங்கே ஒரு இதுக்கிட்ட அந்த கிரவுண்ட் எதுவும் ஒன்று இருக்குது, அதில் இருப்பா அப்படின்னு சொன்னால் அது தெரியல, அங்கே தான் தெரில. திருச்சிக்கு அங்கே போயிருக்கான் 2 பேரும். அதில் விஸ்வநாதன் மகாபெரிவா கிட்ட ஸ்ரீவித்யா உபாசனை அது பண்ணுறதுக்கான தீட்சை கேட்கணும், பெரியவா கிட்ட வேண்டி கேட்டுட்டு வரணும், வாங்கிட்டு வரணும்னு அவருடைய மனசில் ஒரு நினைப்போடு போகிறார். ஏன்னா இவருடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய அவர் வாத்தியார் இருப்பார். அவருக்கு வீட்டுக்குன்னு ஒரு இருப்பார், பிராமணர் வாத்தியார். அந்த வாத்தியார் பெரியவா கிட்ட தான், மகாபெரிவா கிட்ட தான் இந்த ஸ்ரீவித்யா உபாசனை தீட்சை வாங்கிட்டு இருக்காராம். அது இவர்கிட்ட சொன்னதுனால இந்த விஸ்வநாதனுக்கு ஒரு ஆசை, நம்ம அவரை மாதிரியே நம்மளும் பெரியவா கிட்டே வாங்கிடுவோமே அப்படின்னு. இல்லைன்னா இவர் போய் அவர்கிட்ட தான் வாங்கணும். இருந்தாலும் பெரியவா என்ன சொல்கிறான்றது அப்புறம் தானே தெரியும். அவர்கிட்ட தான் வாங்கணுமா இல்லை அது கூட வாங்கக்கூடாதா, பெரியவாளுக்கு தெரியும். பெரியவா தான் பரமேஸ்வரன். விஸ்வநாதன் அவர் அண்ணாவோட முதல்ல காவேரி அதில் போயிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அந்த பாரம்பரிய இதில் அந்த ட்ரெஸ்ஸில் இது பண்ணிட்டு வேஷ்டியில் பஞ்சகச்சம் கட்டின்னு 2 பேருமா போய் நிற்கிறான். போய் நிற்கும்போது மகாபெரிவா ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கான். அவருடைய கேம்பில் உட்காந்துட்டுருக்கா தரிசனம். யாரோ ஒரு 2 பேர்கிட்ட, அதில் ஒருத்தர் ஆம்பியா பொண்டாட்டியாக இருக்கலாம் அப்படின்னு நான் கஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லலை, இன்டர்வியூ பண்ணுறவரும் கேட்கல. ஒருத்தர் இருக்கார் கூட யாரோ இருக்கான்னு சொல்கிறா, அவ்வளோதான். அதுக்கு பெரியவா அவள் கூட ஏதோ சம்பாஷணை பண்ணுறார் அப்படின்னு தெரியுது. அவகிட்ட பேசுகிறா, பெரியவா ஏதோ அவகிட்ட பேசுகிறான். இவள் கொஞ்சம் தள்ளி இருக்கா, அதனால் முழுக்கவா காதில் விழலை. அதனால் அந்த அந்த மனுஷர் யாரோ அவர் பக்கத்தில் இருக்கவா கிட்ட பொண்டாட்டிக்கிட்டேயா இருந்தில்ல, பக்கத்துக்கிட்ட அவள் டவுட்டாக இருக்கும். பெரியவா சொன்னது அவளை புரிஞ்சிக்கலையான்னு ஒருத்தர். அதனால் அதுக்காக இல்லை, பெரியவா அனுகிரகம் இருந்தால் தானே இது நடக்கும். அவர் சொல்கிறது அவருக்காக இல்லை, இங்கே பின்னாடி நிற்கிற விஸ்வநாதன் அவன் அண்ணாக்காக தான். விஸ்வநாதனுக்கு முக்கியமாக அவர் தானே வந்திருக்கார் இந்த விஷயத்துக்கு. சொல்கிறாராம், தீட்சை எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறா பெரியவா. இப்போ பண்ணுற மாதிரியே ஜபம் பண்ணிட்டு இருக்க சொல்கிறா அப்படின்னு பெரியவா சொல்கிறா அப்படின்னு சொல்கிறா. உறக்க சொல்லியிருக்கார். அந்த உறக்க கத்தி சொன்னது இவர் காதில் விழுந்துருது. விஸ்வநாதன் முக்கியமாக அவர் அண்ணா காதிலே விழுந்திருக்கு. ஆனால் விஸ்வநாதன் காதில் விழணும். அதாவது இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார், பக்கத்தில் இருக்கவர்கிட்ட பெரியவா இருக்கார், பெரியவா ஏதோ கிட்ட பேசிகிட்டே இருக்கா. பக்கத்தில் இருக்கவளுக்கு சந்தேகம் வந்ததில்
ஒழுங்காக கேட்டவர் பக்கத்தில் இருக்கவாக்கிட்ட சொல்கிறார், பொண்டாட்டிக்கிட்டேன்னு தெரில, உறக்க சொல்கிறார். பெரியவா சொல்கிறா, தீட்சை எதுவும் வேண்டாம், இப்போ மாதிரியே ஜபம் பண்ணிட்டு இருங்கோ அப்படிங்கிறார். அதுதான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். ஊருக்கு கிளம்பி போகலாம் வா அப்படின்னு அவர் பக்கத்தில் சொல்கிறார். பிரசாதத்தை வாங்கிட்டு அவள் கிளம்புறாப்புல இருக்குது. விஸ்வநாதனுக்கு வந்து பளிச்சுன்னு ஒன்று தோணியிருக்கு. பெரியவா வந்து கிட்ட இதை கேட்கணும்னு நம்ம நினச்சோம். ஆனால் பெரியவா வந்து பதிலை வேற ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு சொல்லிட்டாருன்னு அவருக்கு புரிஞ்சுருத்து. அதனால் அடுத்தது இவா போய் தரிசனம் பண்ணி பக்கத்தில் போய் இவா இதெல்லாம் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணி சாஷ்டாங்கமாக எழுந்தபோது பெரியவா கிட்ட ஏதாவது கேட்க போறியா அப்படின்னு பெரியவா கேட்டிருக்கான். இவர் வந்து இல்லை பதில் கிடச்சிருத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டத்தில் போட்டுட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணாராம். பெரியவா வந்து சிரிச்சுட்டாராம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சூக்ஷ்மமாக பெரியவா சிரிச்சிருக்கா. நீ எதாவது கேட்க போறியான்னா, இல்லை எனக்கு பதில் கிடச்சிருத்துன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது பெரியவாக்கும் காதில் விழுந்திருக்கு, புரிஞ்சுன்ட்டா பெரியவா. சூக்ஷ்மமாக ஒரு சிரிச்சிருக்கார். கிருஷ்ண பகவான் இப்படி தானே நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதுதான் பெரியவா பண்ணியிருக்கான். அவ்வளோதான் அதான் தெரியுது. அதை இவருக்கு பதிலாக அவர் மூலமாக வந்திருக்கு என்றதை பண்ண வச்சுருக்கார். அது இவரும் புரிஞ்சுட்டார். இவர் புரிஞ்சுன்னா சொல்லவும் வச்சுட்டார். சொன்னதை ஆமாம் அப்படின்னு அதை வந்து ஆமோதிக்கிற மாதிரி பெரியவா சிரிச்சிட்டா லைட்டாக. அது வேறு எதுவும் சொல்லியே பெரியவா இல்லை நீ சொல்லு, அவளுக்கு சொன்னது உனக்கு இல்லை. சில அனுபவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவளுக்கு சொன்னது வேறு, உனக்கு வேறு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் நம்ம அனுபவத்தில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைனா வரும் அது இனிமேல். இந்த மாதிரி நிறைய பெரியவா தானே பரமேஸ்வரன் நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்குது. பெரியவா வந்து அப்போ சொல்லியிருக்கலாமே, உங்களுக்கு வேறு சொல்ல போகிறேன்னு இல்லையே. பெரியவா சிரிச்சுட்டாருன்னா அப்போ என்ன அர்த்தம், அவளுக்கு சொன்னதான் உனக்கு. அதனால் இவளுக்கு வந்து தீட்சை தர முடியாது, வேண்டாம் உனக்கு, நீ வந்து இப்போ பண்ணுற மாதிரி அந்த ஸ்ரீவித்யா ஜபத்தை பண்ணால் போகிறோம் அப்படின்றத பெரியவா அவளுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கா விஸ்வநாதனுக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு அவள் ஊருக்கு கிளம்பி போயிட்டாலாம். அதனால் அவளுக்கு சொன்னது உங்களுக்கும் தான் அப்படின்னு டைட்டில் போட்டிருக்கோம். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபெரிய பாதேஸ்வரம்.